டே 67 பிளாக் ஷிப் விக்கியோட டே vlog. இப்பதான் இவனை வேலை இருக்குன்னு எழுப்பியிருக்கேன். அது எப்படி நீ என்ன தாண்டி நிம்மதியா வேலை பார்த்துருவேன்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இவன், செகண்ட் இவன். ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்சே போச்சு. நாம் இன்றே காப்போமே. இந்த பாட்டு யார் மியூசிக் போட்ட தெரியுமா? ஜிவி பிரகாசனா தான் மியூசிக் போட்டிருக்காரு. நான் இப்பதான் பார்த்தேன். இன்னைக்கு உமன்ஸ் டே. நான் நாயாக்கு போயிட்டு உமன்ஸ் டே விஷ் பண்ணிட்டு வரலான்னு. பெண்கள் யாருன்னா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். நேத்து போட்ட வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ டைம் 2:15 ஆகுது. பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். 5 minutes. சாப்பிட போலான்னு கிளம்பணும். ஒரு சத்தம். மேல் வீட்டு குட்டி பையன். என்னப்பா சவுண்டு? அவனோட மம்மி கூட தான் இருக்காங்க. அவனை கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு எப்படியோ தூக்கிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட் அந்த குழந்தைய பயமுறுத்தி அழுக வச்சிட்டாரு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. அவன் அவங்க அப்பா கிட்டே கரெக்டா போட்டு குடுத்துட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியை வாஷிங்ல போட்டு நான் ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போலான்னு பிளான் பண்ணி நான் லேட் பண்ணிருக்கேன்னு ஒரே திட்டு. கடைக்கு போய் தண்ணி கேன் வாங்கி வந்து வேகமா ஊத்துன டைம் ஆகுதுன்னு. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 10 ஓவர் முடிஞ்சு போச்சு. எங்க போறேன்னு சொல்றேன். நானும் இருக்கிற எல்லா வேலையும் விட்டு வேகமா ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை. சிந்தனை மனிதனின் அடையாளம். எங்க தாண்டா போறீங்கன்னு சொல்றேன். மேட்ச் ஒரு பக்கம். இந்தியா பொலன்னு பொலந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 255 ரன்ஸ். ஃப்ரெண்டுக்கு யாருன்னா வீட்ல இருந்து கால் பண்ணிட்டா போதுமே செத்தான். ஊர்ல தான் இருக்காங்க, நான் தான் இங்க வந்திருக்கேன். ஃபைனலி இந்த கொச்ச டிராபிக்ல we came to மெரினா பீச். இப்போ பார்க்கிங் இல்ல லாஸ்டா அனுப்பிட்டாங்க. அங்க போய் ஒரு வழியா சின்ன கேப்ல பார்க்கிங் பண்ணிட்டு இப்போ எப்படி இறங்குவீங்க? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல. மாங்காய் வாங்கி சாப்பிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போனோம். 3 kilometers only. நடந்துட்டே இருக்கும். கண்ணுக்கு எட்டன தூரம் வரைக்கும் ஸ்கிரீனே தெரியல. இந்த 1000ல் ஒருவன்ல சோழர்களை தேடி போவாங்கல்ல, திரும்ப போயிடலாமா? சோழ தேசத்தை பார்த்த மாதிரி ஏதோ கொஞ்சம் ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சு. கிட்ட போய் பார்க்கலாம்னு பார்த்தா செம்ம கிரௌடு. இப்ப என்னன்னா இங்க இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. இங்க ஒரு அண்ணன் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல. 2 ஸ்டெப் நடக்கிறாரு, கீழே விழுந்து கும்புறாரு. திருப்பி 2 ஸ்டெப் நடக்கிறாரு, திரும்பி கீழே விழுந்து கும்புறாரு. சோ சேட். இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்குது என்ன தெரியுமா? இங்க ஒரு மிலிட்டரி பீரங்கி இருக்கும். ஸ்கிரீன் ஒழுங்கா தெரியலன்னு எல்லாரும் அதுக்கு மேலே உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுக்கு கிரௌட் எவ்வளவுன்னு காட்டுறதுக்கு நான் வேற ஒரு வியூல போய் எடுத்தேன். ஃபைனலா மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சு எல்லாரும் ஒரே கத்து. இந்த கிரௌட்ல திரும்ப அவ்வளவு தூரம் நடந்து போய் கார் எடுக்க முடியாது. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பீச்சை பார்க்கலாம். எப்படி கொஞ்ச நேரத்திலே வேடிக்கை பார்த்து போதும் கிளம்ப சொல்லிட்டாங்க. திரும்ப அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து இங்க இருக்க பார்க்கிங்க்கு வந்தோம். இந்த டே இதோட முடிய போகுது. நாளைக்கு மண்டே ஆபீஸ்ல சந்திப்போம். வட்டா மாமே.